கனெக்ட் பண்ணி தான் இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து நமக்கு ரைட் பேங்க் கேனல் அப்புறம் லெஃப்ட் பேங்க் கேனல் 2 இதாகுது. இந்த கோதாவரி ரிவருடைய லெஃப்ட் பேங்க் கேனல் போகிறது விசாகப்பட்டினம் பர்டிகுலராக ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 2க்குமே இந்த கேனல் யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த லெஃப்ட் பேங்க்குடைய கேனல் பர்டிகுலராக வைசாக் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பர்டிகுலராக சப்ளை போகும் அண்டு ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸும் இதாகுது. அதுமாதிரி இந்த ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ரைட் பேங்க் கேனல் எடுத்தோம் அப்படின்னா ரைட் பேங்க் கேனல் கிருஷ்ணாவில் போய் கனெக்ட் ஆகணும். இது சவுத்தில் இருக்கிற கிருஷ்ணா ரிவர், இங்கே போய் கனெக்ட் ஆகணும். இந்த திட்டம் இது போலவரம் டேம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 அடி ஹைட் இருக்கக்கூடிய ஒரு டேம். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது கான்கிரீட் கிராவிட்டி டேம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கான்கிரீட் கிராவிட்டி டேம் அப்போ ஹைடல் எலக்ட்ரிக் பவர் இதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மல்டி பர்பஸில் ஹைடல் எலக்ட்ரிக் பவர் ப்ரொடக்ஷன் வந்துடும். அண்ட் டூரிசம் டெவலப் ஆகிறதுக்கெலாம் ஃபிஷிங் அங்கே டெவலப் ஆகும். அண்ட் அங்கேருந்து போகிற லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க்ல ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் இதெல்லாமே இதாகுது. ஓகே, அண்ட் அதுலேருந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் இன்டீரியர் ஆந்திர பிரதேஷ்க்கு வாட்டர் கொண்டு போகிற பிளானும் இதில் இருக்குது. பனக்கச்சேர்லா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து இதில் பண்ணுவாங்க. ஸோ இந்த பனக்கச்சேர்லா ப்ராஜெக்ட் ரொம்ப இன்டீரியர்